தமிழ் சினிமா ஏன் இந்திய சினிமாலேயே ஒரு படத்துக்காக 200% எஃபர்ட் போட்டு நடிக்கிற ஒரு ஆக்டர்னா விக்ரம் சார் தான் சொல்லி நான் கண்ணை மூடிட்டு சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் எல்லா படத்துலையுமே தன்னோட 200% எஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாரு. அப்படி ஒரு மனுஷனை வச்சுட்டு எந்த மாதிரி படம்லாம் கொடுக்கலாம், எவ்வளோ ஒரு சூப்பரான படம்லாம் கொடுக்கலாம். ஆனால் அந்த ஒரு மனுஷனை வச்சுட்டு இந்த தங்கலான்ற காவியத்தை எப்படி உங்களுக்கு கொடுக்க மனசு வந்துச்சு? ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும். இந்த படத்தை எப்படி பண்ணி தியேட்டர்ல உட்காந்து பாத்தீங்க? எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. 2.5 மணி நேரம் இப்படி எப்படி ஒரு 7 லட்சம் மாதிரி இருந்திருக்குமே. அதுவும் படம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்குது பிடிக்கலன்றது வேற விஷயம். ஒரு சிலருக்கு இந்த படம் பிடிக்கல, ஒரு சிலருக்கு இந்த படம் பிடிக்காம போகலாம். அதில் அவங்களோட ஒப்பீனியன். இந்த படமே புரியலன்றது நிறைய பேரோட ஒப்பீனியனாகவே இருந்துச்சு. படத்தில் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பேசுறதும் புரியல, கதையும் புரியல. அது கிளைமேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக புரியலனாங்க. அப்புறம் தான் என்ன நினச்சேன், அந்த படத்தை தேட்டரில் பாட்டு வந்து இந்த படம் புரியலன்னு சொல்லும்போதுலாம் நம்பரி என்ன ஒரு பெரிய பிடிச்ச மாதிரி இவங்களுக்குலாம் படம் புரியாமல் இருந்தேன். நான்லாம் நிறைய இங்கிலீஷ் படம் பார்த்துருக்கேன், நிறைய ஹிந்தி படம் பார்த்துருக்கேன். எனக்கு எல்லா படமும் புரிஞ்சுள்ளி நான் பற்றி சீன் போட்டுட்டு இருந்தேன். ஒரு அளவுக்கு மேலே பண்ண ஓடிடியில் படம் பார்க்கும்போது தெரிஞ்சு எனக்குமே ஒன்றும் புரியல. தன்னை யோரு புலுத்தியாக்க உணர்ந்த தருண எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. என்ன பேசுறாங்க, எதுக்கு இப்படி பேசுறாங்க? இவங்க எதை தங்கத்தை எடுக்க போறதா இந்த படத்தோட கான்செப்ட். இந்த கான்செப்ட் வந்து தங்கத்தை நீங்க தான் பாதுகாக்கணும், நீங்க பாதுகாக்க வேண்டிய தங்கத்தை நீங்களே வந்து குள்ளடிக்கு வரேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படத்தை முடிச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை புரிஞ்சிச்சு. இந்த படம் ஆரம்பிக்கும் போது, தங்கம் படம் ஆரம்பிக்கும் போது டேரக்டர் பாரஞ்சித் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்ம எல்லாமே கேஜி படம் பார்த்துருப்போம். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா மக்கள் பட்ட கஷ்டத்தை வந்து அவங்க காட்டல, கோனார் தங்க வயலில் என்ன கஷ்டம் நினைச்சு அவங்க காட்டல, அந்த கஷ்டத்தை நாங்கள் காட்ட போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது ஒரு இடத்துல கூட வந்து அவங்க பட்ட கஷ்டத்தையோ இல்லை அவங்களோட வேதனையோ வழியிலோ வந்து பெருசாக காட்டின மாதிரி தெரியல. அந்த கஷ்டத்தை காட்டுற போல வந்து பார்த்தீங்கன்னா ஆரத்தின்ற ஒரு சூனியக்காரி இருக்கா, அப்பதான் தங்கத்தை பாதுகாத்துட்டு இருக்காங்க. போனால் தங்கத்தை எடுக்க விட மாட்டா, அவள் பெரிய சூனியக்காரி, போனவங்களத்தையும் கொன்றுவா, அப்படியே அது இது ஆச்சா பூச்சா. நம்ம ஊரில் அந்த பூச்சாட்டி கதை சொல்லுவாங்கல்ல, அந்த சைடு போகாத, நைட்டு 12 மணிக்கு போனால் முனி வந்து அடிச்சிடும், பூச்சாண்டி ஒன்று பிடிச்சிட்டு போயிடும், அந்த மாதிரி சின்ன பிள்ளை கதை சொல்லுவாங்கல்ல, அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கதை சொல்லிட்டு இருக்காங்க. படத்தில் வர எல்லா கேரக்டரும் சின்ன சின்ன கேரக்டர் வந்து மெயின் லீடு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே பேச மாட்டாங்க. இப்போ ஒரு பேருக்கு சொல்லணும்னா, உங்கள் வீட்டில் உங்களுக்கு பசிக்குது, அம்மா இருக்காங்க, அம்மாட்ட எப்படி கேட்பீங்க? அம்மா பசிக்குதுமா, சாப்பாடு போடுமா அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் அவங்க வந்து வித்தியாசமா அம்மா சாப்பாடு போடுமா அப்படின்னு தான் பேசுவாங்க. இது பக்கத்துல தான் இருப்பாங்க. இந்த ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டர் வந்து பக்கத்துல இருக்கும், அப்படியே ஒரு 10 மைல் தூரத்தில் இருக்க மாதிரி கத்துறது. அம்மா சாப்பாடு ஓடுமா அப்படிதான் கத்திக்கிட்டு இருக்குது. எதுக்கு இப்படி கத்துறாங்கன்னே தெரியல. உண்மையுமே தேட்டரில் பார்த்தாங்கன்னா பாவம். எனக்கு ஹெட்செட் போட்டு பார்க்கும்போது ஏன்னா இப்படி கத்துக்கின்ற மாதிரி இருந்துச்சு. தேட்டரில் அந்த ஸ்பீக்கர்லாம் கேட்டுருந்தீங்கன்னா இல்லை அரண்டிருப்பானுங்க அந்த கத்துக்கு. எனக்கு உண்மையுமே விக்ரம் சார் நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. ஒவ்வொரு படத்துக்கும் அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டையை போட்டுப்பாரு, சட்டை பேட்டையும் போட்டுருப்பாரு. மற்ற எல்லா சீனும் பார்த்தீங்கன்னா கோமலம் கட்டி நடிச்சிருப்பாரு. தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்திய சினிமாவில் யாரும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாசான ஹீரோ வந்து இந்த மாதிரி கேரக்டர் ஒத்துக்கிறது பெரிய விஷயம். ஒரு படம் ஃபுல்லாக வந்து கோமலம் கட்டி தான் நடிச்சிருப்பாரு. ஒரு 2 சீனை தவிர அவ்வளோ எஃபர்ட் போட்டு நடிக்கிறாரு. அவர் வச்சு இந்த மாதிரி படம்லாம் கொடுக்கலாம். படம் ப்ரொமோஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சார்ட்ட வந்து ஒரு பத்திரிகை கேள்வி கேட்பாரு. அஜித் சார், விஜய் சார்லாம் வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் சார்ட்ட கேட்பாங்க. அப்போ வந்து விக்ரம் சார் சொல்லுவார், எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க, நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், படம் வரும்போது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஒரு வார்த்தை என்ன சொல்லுவார்னா, நானும் வந்து பார்த்தீங்கன்னா தில் தூள் சாமி அதெல்லாம் பார்த்தா வந்தா அப்படின்னு சொல்லுவார். நீங்களே பாருங்க, தில் தூள் இந்த சாமி இந்த படம்லாம் வந்து எப்போ வந்தது, அப்போ அவர் கடைசி ஹிட் ஆனது. அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட டேரக்டர் அவர் வச்சு படம் எடுத்துருக்காங்க. யாரும் ஒரு பெரிய ஹிட்ன்றது வந்து அவர் கொடுக்க முடியல. மகான் படம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி ரிலீஸ் ஆச்சு, தேட்டர் ரிலீஸ் ஆகல. இப்போ நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து விக்ரம் சார் வந்து வீர தீர சூரன் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காருல, கண்டிப்பாக அடி சொல்கிற பாருங்க. அந்த படம் மெகா ஹிட் ஆக போகுது. மினிமம் 300 கோடி கலெக்ட் பண்ணால் கூட ஆசைப்படுறதுல நான் சொல்கிறேன், கண்டிப்பாக பாருங்க. எனக்கு அந்த தேட்டர் மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. சித்தா படம் எடுத்தவர் விக்ரம் சார் மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. அந்த படம் பார்த்தீங்கன்னா மெகா ஹிட் ஆக போகுது. எஸ்.ஜே. சூர்யா அந்த படத்தில் இருக்காரு. கண்டிப்பா விக்ரம் சாருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஹிட்டா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீர தீர சூரன் படம் அமைய போகுது. அமையணும்ன்றதா என்னோட மிகப்பெரிய நம்பிக்கை. கண்டிப்பா அமையும் பாருங்க. இப்போ நம்ம தங்காளம் படத்துக்கு வந்தோம்னா, இந்த தங்காளம் படத்தை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோனார் தங்கவேல் பற்றிலாம் பெருசாக தெரியாது. ஆனால் அந்த யூடியூப் வீடியோஸ் பார்க்கும்போதோ இல்லை மற்றவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, தமிழர்கள் பட்ட கஷ்டம் நிறையா இருக்குது. அந்த கோனார் தங்கையிலும் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்ல வேண்டிய கதை நிறையா இருக்குது. அதை இவங்க படமாக எடுத்திருந்தாலே இந்த படம் ரொம்ப சூப்பரான படமாக இருக்குன்னு தான் சொன்னது. எனக்கு வந்து பாரஞ்சித் அவர்கள் அந்த கதையை அப்படியே எடுத்திருந்தார். அந்த கோனார் தங்கவேலில் மக்கள் என்ன கஷ்டப்பட்டாங்கன்ற அப்படியே படம் எடுத்திருந்தா கூட ரொம்ப நல்லா வந்திருக்கும். அவர் இடையில தேவையில்லாமல் அந்த ஃபேண்டசி கலந்து எடுத்து கொடுத்ததான் வந்து மக்களுக்கு இந்த படம் புரியாமல் போனதுக்கு மிகப்பெரிய காரணமே. ஏன்னா
ஏன்னா பாரஞ்சித் வந்து ஒரு முக்கியமான டேரக்டர் அப்படி நம்ம சொல்லவே முடியாது. சார்பட்ட பரம்பரைலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். சார்பட்ட பரம்பரை மாதிரிலாம் இன்னொரு படம் வருமானு தெரியல. ஏன்னா அதில் வர எல்லா கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 2 மணி நேரம் படம் போகிறதே தெரியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான படம் எடுத்து வச்சிருப்பாரு சார்பட்ட பரம்பரையே. அந்த படத்தை எடுத்த ரஞ்சித் இப்படிலாம் இந்த படத்தை எடுத்தாருன்றது எனக்கு இன்னுமே ஆச்சரியமா இருக்கு. எனக்கு இப்பவுமே எனக்கு அந்த கிளைமேக்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ வெறுப்பாச்சு. என்னடா அதுக்கு எனக்குலாம் நான் ஃபோனை ஓட்டி தான் பார்த்தேன். தேட்டரில் பார்த்த நினைச்சு பார்த்தா எனக்கு இன்னுமே வருத்தமா இருக்குது. ஓட்டி விடவும் முடியாது, எந்திரிச்சு போகவும் முடியாது. ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா கிளைமேக்ஸ் ஒண்ணுமே புரியலங்க. ஒரு மாதிரி எரிச்சலாயிருச்சு கிளைமேக்ஸ் பார்க்கும் போதெல்லாம். விக்ரம் சார் சண்டை ஓடிட்டு இருப்பாரு. இடையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேண்டசி கேரக்டர் வரும். யாரு கூட ஒரு சண்டை போடுறாருன்றது, யாரு கூட சண்டை போடுறாரு, எதுக்கு சண்டை போடுறாருன்றதே நமக்கு புரியாம இருக்கும். மொத்தத்தில் தங்கலான் யாருக்குமே புரியாத ஒரு படமாக இருக்கு.